வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் டெட் அப்ளை பண்ணுறதுக்கான கால அவகாசம் இன்றோடு முடிவடைகிறதுங்க. இன்று மாலை 5 மணிக்கு மேலே டெட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சேன்னா கூட நினைக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டெட்டோடைய கால அவகாசம் டிஆர்பி இதுதான் லாஸ்ட் டைம் அப்படின்ட்டு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஒருவேளை ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்னும் சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்படலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாம் பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் ஆகுவதற்கு கூட நிறைய வாய்ப்புகள் உள்ளன. அதை பற்றியும் ஒரு சில தகவல்கள், முக்கியமான தகவல்கள் கிடைக்குது. அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெட்டு அரசினுடைய இறுதி கட்ட முடிவு என்னவா இருக்கும்? இந்த 2 ஆண்டுகளில் 6 டெட் தேர்வு நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு, ஏற்கனவே பணியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு ஒரு சிறப்பு டெட்டை நடத்தணும் அப்படின்றதையும் அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. டெட் ஆசிரியர்களின் நிலை, எதிர்பார்ப்புகள் தான் என்னென்ன? இப்படி பார்த்திங்கன்னா பல பேர் பல விதமாக பேச்சுகள் எல்லாமே போயிட்டுருக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சில முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு கிட்டத்தட்ட 3.8 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. காலக்கெடு இன்று மாலையோட முடிகிறதுங்க. டெட் தேர்வுக்கு இதுவரை பார்த்திங்கன்னா 3.80 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் விண்ணப்பித்துள்ளனர். ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு புதன்கிழமை இன்று மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மத்திய அரசு கொண்டு வந்த இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வு டெட் தேர்ச்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதன்படி இடைநிலை ஆசிரியர்கள் டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 பிஎட் முடித்த ஆசிரியர்கள் டெட் தாள் 2லும் தேர்ச்சி பெற வேண்டும். 2025க்கான டெட் தேர்வு நவம்பர் 15 மற்றும் 16 தேதிகளில் நடைபெற உள்ளது. இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப கால அவகாசம் ஆகஸ்ட் 11லேருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரை இருந்தது. எனவே செப்டம்பர் 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா அது செப்டம்பர் 10 வரை மாற்றிருக்காங்க. இன்று மாலை 5 மணி வரை இது நடக்கும். நேற்று காலை நிலவரப்படி 3,80,000த்துக்கு மேற்பட்டோர் டெட்டுக்கு விண்ணப்பித்துள்ளன என்ற தகவல்கள் தெரிய வருகிறது. ஒரு தகவல்கள் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் ஆசிரியர்கள் டிஆர்பி இணையதளத்தை பயன்படுத்தி இன்று மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்கலாம். தற்பொழுது இறுதி ஆண்டு இடைநிலை ஆசிரியர் பயிற்சி நிலை மாணவர்கள் பிஎட் 2வது பிடிச்சவங்களும் டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். தேர்ச்சி பெறும் பட்சத்தில் அவர்கள் தங்கள் படிப்பை முடித்த பிறகு டெட் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டெட் அறிவிப்பானை விரைவில் வர இருக்கிறது. இது 2 தாள்கள் கொண்ட இந்த தேர்வை இடைநிலை ஆசிரியர் வாரியம் சிபிஎஸ்இ ஆண்டுதோறும் ஜூலை டிசம்பர் மாதங்களில் நடத்தி வருகிறது. இடைநிலை ஆசிரியர் பணிக்கு முதல் தாள் தேர்வும் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு 2ஆம் தாள் தேர்வும் நடத்தப்படுகிறது. இந்நிலையில் அடுத்த ஆண்டு டிசம்பர் முதல் வாரத்தில் நடைபெற உள்ளது. அதற்கான அறிவிப்பினை ஓரிரு நாட்களில் வெளியாகும் என்று தெரிவிக்கப்படுகிறது. பட்டதாரிகள் எல்லாமே CTET.NIC இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். மொத்தம் 150 மதிப்பெண்களுக்கு உட்பட தமிழ் மொழியில் உட்பட 20 மொழிகளில் நேரடி முறையில் தேர்வு நடைபெறும். தேர்வு கட்டணம், பாடத்திட்ட உள்ள விவரங்கள் இணையதளத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. டெட் தேர்வு குறித்து தகவல்கள் இதுதான் இன்றோடு நிறைவடைகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய தேர்வுகள் பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ணுறதா தகவல் வந்திருக்குங்க. ஒருவேளை பிஜிடிஆர்பியோடைய தேர்வுகள் அனைத்துமே போஸ்ட்போன் செய்யப்படுமா? ஏன்னா பிஜிடிஆர்பி பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த தேதிகளில் குரூப் 4 தேர்வு, குரூப் 2 தேர்வுகளும் நடைபெற இருக்கிறதுனால அந்த தேர்வுகள் அனைத்துமே போஸ்ட்போன் செய்யப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லை. போஸ்ட்போன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா போஸ்ட்போன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தேர்வு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோட தேர்வுகள் ஒத்திவைப்பு நிறைய டைம் பண்ணியிருக்காங்க. கடந்த முறை பார்த்திங்கன்னா இது ஒரு 10 டைம் ஒரு சில டைம் மாற்றி அமைக்கிறது. இது ஒரு சாதாரண விஷயம் தான். தேர்வு போஸ்ட்போன் பண்ணுறது எல்லா டைமும் நடந்துட்டு தாங்க இருக்குது. இந்த டைமும் பார்த்திங்கன்னா தேர்வு போஸ்ட்போன் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது. டிசம்பர்லேருந்து ஜனவரிக்கு பிறகு தேர்வு நடத்தலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் இந்த பிஜிடிஆர்பி ஆசிரியர்கள் இந்த டைமில் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏப்ரலில் எலெக்ஷன் இருக்குன்றதுனால ஜனவரி பிப்ரவரியில் தேர்வு நடத்தி முடிக்குவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறதுங்க.
அடுத்து பிஜிடிஆர்புடைய வேகன்சிஸும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட வேகன்சிஸ் உயர்வு 1996லேருந்து கூடுதலாக ஒரு 8000 வேகன்சிஸ் உயர்த்த போகிறாங்க அப்படின்றதையும் தகவல் வந்திருக்குங்க. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். பிஜிடிஆர்புடைய வேகன்சிஸ் இன்னும் ஒரு சில தினங்களில் உயர்த்தப்பட்ட வேகன்சிஸ் அறிவிப்பு எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 149 ஜிஓவை நீக்கணும், அந்த 243 ஜிஓவை நீக்கணும் கோரிக்கை வச்சுருக்காங்க. இவங்களுடைய கோரிக்கை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் விரைவில் சுமூகமான முடிவெடுப்பார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே தற்சமயம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த தகவல்கள் என்னன்றதை நீங்கள் நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் டெட் அப்ளை பண்ணுறதுக்கான கால அவகாசம் இன்றோடு முடிவடைகிறதுங்க. இன்று மாலை 5 மணிக்கு மேலே டெட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சேன்னா கூட நினைக்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெட்டோடைய கால அவகாசம், ஸோ டிஆர்பி வந்து இதுதான் லாஸ்ட் டைம் அப்படின்ட்டு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஒருவேளை ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்னும் சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்படலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் ஆகுவதற்கு கூட நிறைய வாய்ப்புகள் உள்ளன. அதை பற்றியும் ஒரு சில தகவல்கள், முக்கியமான தகவல்கள் கிடைக்குது. அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டெட்டு அரசினுடைய இறுதி கட்ட முடிவு என்னவா இருக்கும்? இந்த 2 ஆண்டுகளில் 6 டெட் தேர்வு நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு, ஏற்கனவே பணியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு ஒரு சிறப்பு டெட்டை நடத்தணும் அப்படின்றதையும் அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஸோ டெட் ஆசிரியர்களின் நிலை, எதிர்பார்ப்புகள் தான் என்னென்ன? ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா பல பேர் பல விதமாக பேச்சுகள் எல்லாமே போயிட்டுருக்கு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சில முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு கிட்டத்தட்ட 3.8 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. காலக்கெடு இன்று மாலையோட முடிகிறதுங்க. ஸோ டெட் தேர்வுக்கு இதுவரை வந்து பார்த்திங்கன்னா 3.80 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் விண்ணப்பித்துள்ளனர். ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு புதன்கிழமை இன்று மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. மத்திய அரசு கொண்டு வந்த இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வு டெட்டு தேர்ச்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதன்படி இடைநிலை ஆசிரியர்கள் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 பிஎட் முடித்த ஆசிரியர்கள் டெட்டு தாள் 2லும் தேர்ச்சி பெற வேண்டும். 2025க்கான டெட் தேர்வு நவம்பர் 15 மற்றும் 16 தேதிகளில் நடைபெற உள்ளது. இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப கால அவகாசம் ஆகஸ்ட் 11லேருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரை இருந்தது. எனவே செப்டம்பர் 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அது செப்டம்பர் 10 வரை மாற்றிருக்காங்க. இன்று மாலை 5 மணி வரை இது நடக்கும். நேற்று காலை நிலவரப்படி 3,80,000த்துக்கு மேற்பட்டோர் டெட்டுக்கு விண்ணப்பித்துள்ளன என்ற தகவல்கள் தெரிய வருகிறது. ஸோ ஒரு தகவல்கள் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் ஆசிரியர்கள் டிஆர்பி இணையதளத்தை பயன்படுத்தி இன்று மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்கலாம். தற்பொழுது இறுதி ஆண்டு இடைநிலை ஆசிரியர் பயிற்சி நிலைய மாணவர்கள் பிஎட் 2வது பிடிச்சவங்களும் டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். தேர்ச்சி பெறும் பட்சத்தில் அவர்கள் தங்கள் படிப்பை முடித்த பிறகு டெட் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சிடெட் அறிவிப்பானை விரைவில் வர இருக்கிறது. ஸோ இது 2 தாள்கள் கொண்ட இந்த தேர்வை இடைநிலை ஆசிரியர் வாரியம் சிபிஎஸ்இ ஆண்டுதோறும் ஜூலை டிசம்பர் மாதங்களில் நடத்தி வருகிறது. இடைநிலை ஆசிரியர் பணிக்கு முதல் தாள் தேர்வும் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு 2ஆம் தாள் தேர்வும் நடத்தப்படுகிறது. இந்நிலையில் அடுத்த ஆண்டு டிசம்பர் முதல் வாரத்தில் நடைபெற உள்ளது. அதற்கான அறிவிப்பினை ஓரிரு நாட்களில் வெளியாகும் என்று தெரிவிக்கப்படுகிறது. பட்டதாரிகள் எல்லாமே சிடெட் .nic இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். மொத்தம் 150 மதிப்பெண்களுக்கு உட்பட தமிழ் மொழியில் உட்பட 20 மொழிகளில் நேரடி முறையில் தேர்வு நடைபெறும். தேர்வு கட்டணம், பாடத்திட்ட உள்ள விவரங்கள் இணையதளத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ டெட் தேர்வு குறித்த தகவல்கள் இதுதான் இன்றோடு நிறைவடைகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ணுறதா தகவல் வந்திருக்குங்க. ஒருவேளை பிஜிடிஆர்பியோடைய தேர்வுகள் அனைத்துமே போஸ்ட்போன் செய்யப்படுமா? ஸோ ஏன்னா பிஜிடிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த தேதிகளில் குரூப் 4 தேர்வு, குரூப் 2 தேர்வுகளும் நடைபெற இருக்கிறதுனால அந்த தேர்வுகள் அனைத்துமே போஸ்ட்போன் செய்யப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லை, போஸ்ட்போன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா போஸ்ட்போன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பட் தேர்வு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய தேர்வுகள் ஒத்திவைப்பு நிறைய டைம் பண்ணியிருக்காங்க. கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 10 டைம் வந்து ஒரு சில டைம் வந்து மாற்றி அமைக்கிறது இது ஒரு சாதாரண விஷயம் தான்.
தேர்வு வந்து போஸ்ட்போன் பண்ணுறது எல்லா டைமும் நடந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ இந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு வந்து போஸ்ட்போன் பண்ணுறது அது வாய்ப்புகள் இருக்குது. டிசம்பர்லேருந்து ஜனவரிக்கு பிறகு வந்து தேர்வு நடத்தலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் வந்து இந்த பிஜிடிஆர்பி ஆசிரியர்கள் இந்த டைமில் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ ஏப்ரலில் எலெக்ஷன் இருக்குன்றதுனால ஜனவரி பிப்ரவரியில் தேர்வு நடத்தி முடிக்குவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. அடுத்து பிஜிடிஆர்புடைய வேகன்சிஸும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட வேகன்சிஸ் உயர்வு 1996லேருந்து கூடுதலாக ஒரு 8000 வேகன்சிஸ் உயர்த்த போகிறாங்க அப்படின்றதையும் தகவல் வந்திருக்குங்க. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். பிஜிடிஆர்புடைய வேகன்சிஸ் இன்னும் ஒரு சில தினங்களில் உயர்த்தப்பட்ட வேகன்சிஸ் அறிவிப்பு எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 149 ஜிஓவை நீக்கணும், அந்த 243 ஜிஓவை நீக்கணும் கோரிக்கை வச்சுருக்காங்க. இவங்களுடைய கோரிக்கை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் விரைவில் சுமூகமான முடிவெடுப்பார் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே தற்சமயம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த தகவல்கள் என்னன்றதை நீங்கள் நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.